சார் இப்போ கண்ட்ரோலர் ஆனில் இருக்குது பாருங்கள். பவர் சப்ளைக்கு கொடுத்துருக்கேன் நான். இது மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ சென்சாருக்கு கனெக்ஷன் இதுங்க சார். இப்போ சென்சார் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டாப்பர் போட்டிருக்கேன் சரிங்களா. இது வந்து பிஎன்பி சென்சாரு. ஓகேங்களா, பிஎன்பி ஓகேங்களா. இதில் பாருங்கள், ப்ரௌன் வந்துட்டு 12 வோல்ட்டாகவும் ப்ளூ வந்துட்டு மைனஸாகவும் இருக்கும். பிளாக் வந்துட்டு சென்சாரோட அவுட்புட்டு கொடுத்துருக்கேன் சென்சாருக்கு. இப்போ இந்த கனெக்ஷன் பார்த்திங்கன்னா அப்படி தான் கொடுத்துருப்போம் சரிங்களா. பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு ப்ரௌனு G1 சரிங்களா. G1 வந்துட்டு பிளாக்கு கொடுத்துருக்கேன், அது வந்துட்டு ப்ரௌன். இதுவும் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்குது. இப்போ கிரவுண்டையும் G2வையும் வந்துட்டு நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பிஎன்பி சென்சார் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இதில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க கண்ட்ரோலரில். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பிஎன்பினா ஷார்ட், G2 கிரவுண்டு, அதாவது GNT. அப்புறம் மீதி கனெக்ஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்கேன். இப்போ ஏசி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நான் ஏசி சப்ளை எடுத்திருக்கேன் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். சுவிட்ச் போட்டேன். பார்த்திங்கன்னா ஸ்பீட் லிமிட் இருக்குது, செக் பண்ணியிருக்கேன். இப்போ சென்சார் இங்கே இருக்குது. இப்போ அந்த சென்சார் பாருங்கள், நான் சென்ஸ் பண்ணோன்னே ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா. ஆஃப். இப்போ சென்ஸ் ஆகிருக்கு. எடுத்துட்டேன், ஆன் ஆகிடுச்சு. சென்சார் சென்ஸ் ஆகலை, இப்போ சென்ஸ் ஆகிடுச்சு, எடுத்துட்டேன். ஓகேவாங்க சார். ஆஃப் பண்ணிட்டோம்னா அது எதுவுமே சென்சாரில் எதுவுமே சென்ஸ் ஆகாது. ஆன் பண்ணுறேன், சென்சார் கொடுத்துட்டேன் பாருங்கள்.